நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் ஒரு கல்லு இல்ல. இப்ப நீங்க பார்க்கிற இந்த நடுகள் தான். ஆமா, இது நம்ம மண்ணோட அடையாளம், நம்ம மேல் செங்கம். ஊரோட 1300 வருஷத்து ரத்த சரித்திரம். இது நம்ம ஊர் மேல் செங்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் குள்ள மறைஞ்சிருந்த ஒரு மிகப்பெரிய வரலாறு. முதல்ல நம்ம ஊரோட பெருமைய பார்ப்போம். கல்வெட்டுகள்ல நம்ம ஊர் பேரு மல்செங்கை என்று தான் இருக்கு. தமிழ்ல மல் அப்படின்னா வலிமை அல்லது மல்யுத்தம்னு அர்த்தம். அதாவது மிக வலிமையான மற்போர் வீரர்கள் வாழ்ந்த ஊர் என்பதால் இதற்கு இந்த பெயர் வந்தது. இந்த நடுகள் எந்த காலத்தைச் சேர்ந்தது தெரியுமா? சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 770ஆம் ஆண்டு பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்ம பல்லவன் நந்திபோத்தரையர் ஆட்சி காலத்துல செதுக்கப்பட்டது. இந்த கல்லுல இருக்கிற அந்த மாவீரன் பேரு ஐகன். இவன் மாமுடைய பாரதாயர் என்பவரின் மகன். இவங்க அந்த காலத்துல அந்த பகுதியையே நிர்வகிச்ச ஒரு பெரிய குடும்பம். அந்த சமயத்துல பக்கத்து நாட்டு எதிரி படைகள் நம்ம ஊர் மேல போர் தொடுக்க வரல. நம்ம ஊரோட செல்வமான ஆணிரைகளையும் பசுக்களை திருடிட்டு போக வந்தாங்க. தன் ஊரோட கௌரவமான அந்த மாடுகளை காப்பாத்த ஐகன் தனி ஆளா எதிரிகளை துரத்திட்டு போறான். பெண்ணையாற்றின் கரையில நடந்த அந்த பயங்கரமான சண்டையில நூற்றுக்கணக்கான எதிரிகளை துவம்சம் பண்றான். அப்போ நடந்த ஒரு அதிசயம்தான் இந்த உடைந்த வாள் ரகசியம். எதிரியின் கேடயத்துல பட்டு அவனோட வாள் பாதியா உடையுது. ஆனா வாள் உடைஞ்சா என்ன, வைராக்கியம் உடையல. அந்த உடைந்த வாளையே ஒரு ஈட்டி போல பயன்படுத்தி எதிரி படை தளபதியை கொன்னு நம்ம ஊர் மாடுகளை மீட்டெடுத்தான். ஆனா அந்த போரின் கடைசியில அவன் மேல பல அம்புகள் பாய்ஞ்சு அங்கேயே வீர மரணம் அடைஞ்சான். இந்த நடுகல்லை உத்து பாருங்க. ஐகனோட தலையில பல்லவர் காலத்துக்கே உரிய அந்த தனித்துவமான தலைமுடி அமைப்பு, டிபிக்கல் பல்லவ கோயிஃபியர், அழகா செதுக்கப்பட்டிருக்கு. அவரோட ஒரு கையில உடைந்த வாளும் இன்னொரு கையில கேடயமும் இருக்கு. இந்த வீரத்தை பார்த்து வியந்து போன அந்த காலத்து மக்கள் அவன் இறந்த அதே இடத்துல இந்த கல்லை நட்டு வச்சாங்க. அன்னைக்கு ஊரை காக்க உயிர் கொடுத்த அந்த வீரனைத்தான் இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் வேடியப்பன் அல்லது ஐயனார் கடவுளா வணங்கிட்டு வர்றோம். முன்னோர்களை தெய்வமா கும்பிடுறது நம்ம மண்ணோட மரபு. முக்கியமா நம்ம மேல் செங்கம் ஊர்ல இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இந்த நடுகல்ல நீங்க ஒரு முறையாவது நேர்ல பார்த்திருக்கீங்களா? இதோட முழுமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர் வரலாற்றை மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நண்பர்களே, இது என்னோட ஊர்ல இருக்கிற வரலாறு. இதே மாதிரி உங்க ஊர்லயும் இந்த மாதிரி பழமையான நடுகர்கள் இருந்தா அதை ஒரு போட்டோ எடுத்து என்னோட வாட்ஸ்ஆப்புக்கு அனுப்புங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அனுப்புற அந்த போட்டோவை வச்சு அதோட வரலாற்றை தேடி பிடிச்சு இதே மாதிரி ஒரு முழு வீடியோவா நான் பண்ணி போடுறேன். மேல் செங்கத்திலிருந்து இந்த வீடியோவை யார் யார் பார்க்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீரத்தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பரே. இது மேல் செங்க கல்லு நம்ம ஊர் பெருமை சொல்லும். பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்து வீர வரலாறு. ஆனிரை காக்க ஐகன் செய்த பெரும் தியாகத்தின் சின்னம். உடைந்த வாளால் வென்று பின் வீர மரணமடைந்த வீரன் இன்று வேடியப்பனாகி நம்மை காக்கும் காவல் தெய்வம். நம்ம ஊர் பெருமை இது, மேல் செங்க மண்ணின் வரலாறு.